ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ். நான் உங்கள் ஆரா ட்ரேடர்ஸ் அன்பரசன் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் சேல்ஸ் சொல்லியிருந்தோம் சரிங்களா. அந்த மிஷின் வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஹைட்ராலிக் மிஷின் ஆர்டர் கொடுக்க போகிறோம். ஆர்டர் கொடுத்துட்டோம் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மிஷினும் ஒன்றா தான் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்ததை விட நம்ம கம்மியாக தான் கொடுத்துருக்கோம், ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம். இப்போ ரொம்ப நிறைய பேர் எனக்கு என்ன மிஷின் சேல்ஸ் ஆகிடுச்சு. சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து எனக்கு மிஷின் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. சாரி, மிஷின் சேல்ஸ் ஆகிடுச்சு எல்லாம். அப்படி மிஷின் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், நம்ம புது மிஷினை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அப்படி செகண்ட்ஸில் ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக தரலாம். ஒரு மிஷின் இருக்குது சரிங்களா. ஒரு மிஷின் வந்து செகண்ட்ஸில் இருக்குது, சிங்கிள் டைப் மிஷின் இருக்குது. ஆனால் மோட்டாரில் மேனுவல் டைப். அது ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு 12 வரும். 12,000 வரும். சிங்கிள் டை தான். நம்மளுடைய மிஷின் இல்லை, வேற ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்களுடைய மிஷின் சரிங்களா. நான் மிஷின் வந்து ஆட் பண்ணுறேன். என்ன மிஷின் சொல்கிறேன், இந்த மிஷின் தான் நம்ம சேல்ஸ்னு சொன்ன மிஷினு. பாருங்கள், பீசஸ்லாம் நல்லா தான் இருக்குது சரிங்களா. எதுக்காச்சும் தேவைப்பட்டதுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். சாண்டில்னு இல்லை, பிளாக் போட்டாலும் சேம் இதே ப்ராசஸ் தான் நடக்கும் சரிங்களா. ஃபினிஷிங் நல்லா தான் இருக்குது. டபுள் ப்ரெஸ்ஸிங். இப்போ மேலேருந்து ஒரு ப்ரெஸ் பண்ணணும், கீழே இருந்தால் அப்புறம் ப்ரெஸ் பண்ணணும் சரிங்களா. எப்படி டெலிவரி கொடுத்துருக்கோம், என்ன மாதிரி பேக் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வீடியோவில் போடுறேன், அதை பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற மிஷின் தான் பேக் பண்ணி அனுப்பியிருக்கோம் சரிங்களா. இது வந்து 6 டே உள்ளது. இந்த மிஷின் இப்போ பார்க்க போகிற மிஷின் எல்லாமே 8 மந்த்து 6 மந்த் தான் சரிங்களா. மிஷின்லாம் நீங்கள் ஏற்கனவே நம்மக்கிட்ட பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டை மிஷினு, ஃபுல் ஃப்ரேமு. மோட்டார்லாம் புது மோட்டார் தான். எல்லாம் மோட்டார் வந்து ஒரு 1 மந்த் தான் ஆகுது மாற்றி சரிங்களா. அதில் என்னென்ன வச்சு அசம்பிள் பண்ணணும், கீழே கீ போட்டுருவோம், அப்புறம் பார்த்திங்கன்னா டை போட்டுருவோம், அப்புறம் டைட் பண்ணுறதுக்கு த்ரெட் ஸ்க்ரூ போட்டுருவோம் சரிங்களா. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ரன்னிங் தான். எல்லாமே நல்ல ரன்னிங், அவுட்புட் நல்ல அவுட்புட் தான். என்ன ஒன்று, நமக்கு சம்டைம் வந்து ப்ராடக்ட் பற்ற மாட்டேங்குது. அதனால தான் நம்ம அந்த மிஷினை கொடுக்குறோம். அந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும். எல்லா மிஷினும் நல்லா சாக்கு கட்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேக் பண்ணி அனுப்பியாச்சு சரிங்களா. அந்த டைலாம் அந்த சின்ன பாக்ஸ் மாதிரி இல்லை, அதில் பேக் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு 5 or 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன மாதிரினா, இப்போ பேக்கிங் கால் எடுக்கிற மாதிரி. ஆனால் பேக்கிங் அதில் வந்து நம்ம பேக்கிங் கால் எடுத்து மென்ஷன் பண்ணல. ஆனால் வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லோரும் அப்படி கால் பண்ணாங்க. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க வேண்டிய ஆள் எடுத்தாச்சுங்க சரிங்களா. இப்போ நம்ம ஆள் எடுக்கிறது இல்லை. அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. சரி, நம்மளால் எதுக்கு அவங்க இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணியாச்சு சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.